ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் அண்ணா பற்றி முடியும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹக்காஷி நிஞ்சா வரையை தான். நான் போன வீடியோவில் வந்து டக்காஷின்னு சொல்லியிருப்பேன். ஸோ என்னை மன்னிச்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் டக்காஷி இல்லை ஹக்காஷி நிஞ்சா வரையை தான் பார்க்க போகிறோம். ஸோ யாராவது மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு பாஸ் ஃபைட்டை தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஒரு பெரிய பாஸ், அந்த பாஸுக்கு கீழே இருக்கிற அடியில் இருக்கிற பாஸ் ஃபைட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது போகிற வழியில் இந்த மாதிரிலாம் ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய சுற்று வழியெல்லாம் இருக்கும். ஒவ்வொன்றையும் திறந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு எப்போ இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னுங்க, நல்லா இல்லையா ஒன்றும் சொல்லாதீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இருக்கிற எல்லா லூட்டையும் கிளைம் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, நான் இப்போ இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். இந்த செக் பாயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் நான் போகிற வழியிலே கன்ஃபார்ம் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அந்த இதெல்லாம் எடுத்துடலாம். அதாவது கேட் ஓப்பன் பண்ணுற வழியை நீங்கள் அசால்ட்டாக எடுத்துடலாம். ஆக்சுவலி இது என்ன கருமன்னே தெரிலன்ட்டு நான் முழிச்சிட்டு இருந்தேன். இது என்ன இது ஓப்பன் சிம்பிளே எதுவும் காட்டலை அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். சரி, இது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு மேலே ஏறி போயிட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து ஒரு லூட் பாக்ஸ் இருக்கும். அந்த லூட் பாக்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு புது அவுட்ஃபிட் ஒன்று தருவாங்க. ஹே என்னடா இது வெட்ட மாட்டேங்குது அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். அண்டு கடைசியாக வெட்டினதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு காயின், ஒரே ஒரு காயின் மட்டும் இருந்தது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா ஒரு லூட் பாக்ஸ் தெரியுது. இந்த எட்ஜில் நின்று நீங்கள் கரெக்டாக குதிச்சிங்கன்னா இந்த லூட் பாக்ஸ் கிட்டே வந்துடலாம். ஃபஸ்ட் லூட் பாக்ஸில் வந்து எனக்கு ஒரு அவுட்ஃபிட் வந்தது. அவுட்ஃபிட் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு அடுத்த லூட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன். அதில் கொஞ்சம் காயின் கிடச்சிது. அண்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும். இங்கே குதிச்சிங்கன்னா இதை கத்தி வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி வச்சுன்னா அண்டு இங்கேருந்து இங்கே ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த டோரில் தான் பாஸ் ஃபைட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாஸ் ஃபைட்டை முடிச்சுட்டு நான் உங்களை இந்த டோர்கிட்ட போயிட்டு உங்களை கூப்பிட்றேன். இது எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு பழந்தணும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த டோர்கிட்ட போகணுன்னா ஸ்கோர் போர்டுன்னு ஒன்று காட்டுச்சு. இது என்ன கருமன்னே தெரில. புதுசாக தான் அப்டேட் விட்டானுங்க. சரி, அப்டேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஏதோ ஒரு 1039 பாயிண்ட்ஸ் 390 பாயிண்ட்ஸ் கொடுத்தது பி ரேங்குன்னு காட்டுச்சு. அப்படியே மெயின் மெனியூன்னு காட்டுச்சு. அப்படியே உள்ளே போயிட்டேன் மெயின் மெனியூக்குள்ளே. ஆக்சுவலி இங்கே வந்து 2 பாஸஸ் இருப்பாங்க கைஸ். செக் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் எல்லா இடத்துலையும் செக் பாயிண்ட் இருக்கும். கன்ஃபார்ம் செக் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் முடிஞ்சளவு கேரக்டர் அப்டேட் பண்ணிடுங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 2 பாஸஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் கஷ்டமாலாம் இருக்காது. அசால்ட் அடிக்கலாம். என்ன கொஞ்சம் ஹெச்பி மட்டும் கம்மியாகும். மிச்சப்படி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் மாட்டிக்கிட்டேன்னு நினச்சேன். திடீர்னு வெளியே வந்துடுச்சு. ஓகே, இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லா பொட்டியும் உடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த லெவலப் பண்ணணும். லெவலப் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லைனாலும் போகலாம், ஆனால் கொஞ்சம் இனிமேல் டஃப்பாக இருப்பாங்க. அதனால் சொல்கிறேன்,
இங்கே இருக்கிற எல்லா பொட்டியும் உடச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருங்க. இப்போ வந்துட்டு சுற்றி முற்றி பாருங்கள் வேறு எதாவது பொட்டி இருக்குதான்னு. எல்லா இடத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போங்க. அதான் சொல்கிறேன், சேஃப்டி ஃபஸ்ட்டுன்ட்டு. இப்போ வந்து நான் எல்லா பொட்டியும் உடச்சி எடுத்துகிட்டு வரேன். இருக்கு. ஓகே, இப்போ ஒரு பொட்டியும் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு பாஸ் இல்லை, தேர்ட் பாஸ்ன்னு நினைக்கிறேன், செகண்ட் பாஸு. இந்த செகண்ட் பாஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணிட்டு படப்படன்னு அடிச்சுக்கணும். அடிச்சிட்டா அவனுக்கு வந்து அட்டாக் டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அட்டாக் டைம் வந்து நம்ம படப்படன்னு அடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், அந்த மேட்சே முடிஞ்சிச்சு. இது ஒரு மேட்சாகவே கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து செகண்ட் பாஸ், தேர்ட் பாஸ் அடிக்க போகிறேன். இந்த தேர்ட் பாஸ் வந்து லெவல் 5 வேணும். இருந்தால் நான் 4ல் போகிறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கெத்தாக இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லெவல் 5 பாஸை அடிக்க போகிறோம். அப்படியே நைஸாக உள்ளே போயிட்டு எல்லாமே லோட் ஆயிடுச்சு. உள்ளே போகிறோம். ஏதோ தண்ணியிலேருந்து வர மாதிரி ஜலன்னு வரால. இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஃபயர் பாலு, ஸ்பின்னு, அப்புறம் வேறு என்னமோ கருமத்தை விடுவா. அது என்னென்னலாம் தெரியாது எனக்கு. ஆனால் இதெல்லாம் ஈஸியாக டாச் பண்ணுற ஒரு இது மெட்டீரியல், டஸ்ட்பின் மெட்டீரியல் தாங்க. இந்த பொண்ணு அவ்வளோதான். இந்த பொண்ணு பவர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஸ்டன் ஆயிடுவா. அப்புறம் இது வந்து ஈஸியாக டாச் பண்ணலாம். எப்படின்னா, அந்த பொண்ணு பவர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்னிங்கன்னா, பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்னிங்கன்னா இந்த மாதிரி அதிலே கேப் வந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொண்ணு அழுகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பின் போட்டால் தான் கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக எடுக்கும். இப்போ பாருங்கள், நான் இங்கே நிற்கிறேன், பாதி ஹெச்பி கம்மி பண்ணிட்டேன். திருப்பி அதையே போட்டு என்னை வெறி ஏற்றிட்டுருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து அங்கே போய் ஒரே அடியாக அடிச்சு கொள்ள போகிறேன் பார்த்துக்கோங்க. ஓகே கூல் டவுன். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கேரக்டரை எப்படி அடிக்கிறன்றதை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, எப்படியோ கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டு குப்பை கொட்டிட்டு இதில் வந்து காவாசி ஹெச்பியா, இது எவ்வளோ ஹெச்பின்னே சொல்ல முடியாது. இந்தளவுக்கு குறைச்சிட்டு இப்போ வந்து நான் வந்து சண்டை போடுறேன். இங்கே வேறு நாய் வேறு குறைச்சிக்கிட்டே இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அண்டு இப்போ வந்து ஒரு அடி அடித்து தூக்கி சொருவோங்க சார், அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து மேட்ச் முடிச்சா ஓகே. இப்போ வந்து எண்ட் ஆஃப் த சீன். அண்டு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாபன் தமிழ் கேமிங். பார்க்கலாம் கைஸ், பாய்.